தகவனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக கர்த்தருடைய சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இன்றைக்கு உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து உமக்கு துதி சோத்திரங்களை செலுத்த நீர் எங்களை ஆசாரியர்களாக, லேவியராக ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக துதிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அதிசயமான காரியங்களை நினைவு கூற நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். அடியானை மறைத்து உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் ஒருவருக்கே செலுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலம் சமூகத்தை கட்டமைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலம் சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த சமூகம் பல நிலைமைகளிலே கட்டமைக்கப்படுகிறது. அநேக சித்தாந்தங்களிலே இந்த சமூகம் கட்டமைக்கப்படுகிறது. அநேக விதமான மொழி கூட்டங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. மொழியின் அடிப்படையிலே இந்த சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது. நிறத்தின் அடிப்படையிலே இந்த சமுதாயம் உலகத்திலே பல பகுதிகளிலே கட்டமைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முதலாக இந்த சமுதாயம், இந்த கம்யூனிட்டி என்கிற வார்த்தையை அரிஸ்டாட்டில் அவர் சொல்லும் பொழுது the word community as a group established by men having shared values என்று சொல்கிறார். அதாவது சமூகம் என்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுது சமூகம் என்பதற்கு வரையறையாக மனிதர்கள் குழுவாக, கூட்டமாக அவர்களால் பகிரப்பட்ட மதிப்புகளை கொண்ட நிறுவனம் என்று சொல்லி அரிஸ்டாட்டில் தன்னுடைய சமூகத்தை குறித்ததான கோட்பாடில் அவர் சொல்லுகிறார். இந்த சமூகம் என்கிற இந்த கோட்பாடு, இந்த கம்யூனிட்டி என்கிற வார்த்தை பைபிளிலே 22 முறைகள் அது சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 19 முறை இது இந்த கம்யூனிட்டி என்கிற இந்த வார்த்தை பதம் பயன்படுத்தப்படுகிறது. கொய்னோனியா என்று சொல்லக்கூடிய அந்த சொல் இந்த கம்யூனிட்டிக்காக அது பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய மூல பதம் பங்காளிகள், பங்குதாரர்கள் என்பது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பங்காளிகளாக, பங்குதாரர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அழைக்கிறார். கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஆன்மீகம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஆன்மீகம், ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்த ஆன்மீகம் அல்ல. மற்ற மதங்களிலே இருப்பது போல அல்ல. மற்ற மதங்களிலே குரு இருப்பார்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த ஜனங்களை நடத்துவார்கள். ஒருவர் இருந்தால் போதும், ஒரு மனிதன் இருந்தால் போதும். ஆனால் கிறிஸ்துவ ஆன்மீகத்தின் செயல்பாட்டுக்கு மினிமம் அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு மனிதனாக கிறிஸ்துவ கோட்பாடுகளை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். ஆண்டவருடைய கோட்பாடு வித்தியாசமானது. கடவுள் நமது தனிப்பட்ட உறவை மாத்திரம் பேணுபவர் அல்ல. நாம் சில வேளையிலே தனிப்பட்ட நிலைமைகளிலே ஆண்டவரோடு நல்ல தொடர்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் அதோடு அவரை சார்ந்து வாழக்கூடிய, அவரை விசுவாசிக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மக்களோடு உள்ள ஐக்கியத்திலும் நானும் நீங்களும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? சபை கூடுதலை விட்டு விடாதபடி நாம் இருப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது.
சமூகம் ஒரு வித்தியாசமான சமூகம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சமூகத்தை குறித்ததான சில தாற்பயங்களை நாம் அங்கு காணலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் என்ன பண்ணினார்களாம்? அணு தினமும். இது இன்றைய காலத்தில் ஒத்து வருமா என்று தெரியவில்லை. ஆதி காலத்திலே ஆதி கிறிஸ்தவர்கள், முதலாவது கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருமனப்பட்ட ஒரு சமூகமாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருக்கிறவர்களாக வீடுகள் தோறும் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பதமும் இதில் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக கபடமற்ற இருதயத்தோடு அவர்கள் என்ன பண்ணினார்கள்? போஜனம் பண்ணினார்கள். அதற்கு பிற்பாடு 47வது வசனத்திலே அதோடு நிறுத்தாமல் அவர்கள் தேவனை என்ன பண்ணினார்கள்? துதித்தார்கள். ஜனங்கள் எல்லோரிடத்திலும் என்ன பண்ணினார்கள்? தயவை என்ன பண்ணினார்கள்? பெற்றிருந்தார்கள். கடைசியாக சொல்லப்பட்டிருக்க முக்கியமான பதம், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி. உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினுடைய தொடக்க புள்ளியே திருச்சபை என்கிற ஒரு புது சமுதாயத்தின் ஆரம்பம். இன்று வரை உலகம் முழுவதும் அவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே சபைகள் கட்டப்பட்டு வருகிறது. அந்த சபைகள் வளர்ந்து கொண்டு வருகிறது. உங்கள் சபையும் அதற்கு ஒரு சாட்சி அல்லவா? 151வது வருடத்தினுடைய காரியத்திலே நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், 0 hours அல்லவா? அந்த ஒன்றுமில்லாத அந்த 0 வருடத்தை நினைத்து பாருங்கள். அதில் நீங்களும் இருந்திருக்க மாட்டீர்கள், நானும் என்ன பண்ணிருக்க மாட்டேன், நிச்சயமா இருந்திருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயம் அப்பொழுது இருந்திருக்கார் அல்லவா? அன்றைக்கு இருந்த முற்பிதாக்கள், அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கடினமான காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினபடியினாலே இந்த 150 வருடங்களை தாக்கு பிடித்து இன்றைக்கு இந்த திருச்சபை வளர்ந்து எனக்கும் உங்களுக்கும் அநேக ஊழியர்களுக்கும் இந்த பகுதியில இந்த சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவரை, நாம் படித்த சங்கீதம் 126 நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு கம்யூனிட்டி சாங் என்று சொல்லப்பட்டுகிறது. அது ஒரு சமுதாயமாக, ஒரு கூட்ட மக்களாக ஆண்டவரை பாடி துதித்த ஒரு காரியம். அந்த 126வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை நம்முடைய வாழ்விலே நாம் அநேக வேளைகளை கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டல்லவா? அதைத்தான் சாட்சி என்று சொல்லுகிறோம். நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை அருமையான பிரதர், நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ என்னுடைய கனவிலே நடந்தது போல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நான் நினைப்பதற்கு மேலாக, எண்ணுவதற்கு மேலாக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி, செய்தார் என்று சொல்லி நான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம் அல்லவா? அதைவிட பல மடங்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வார்த்தை தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்பவர்கள் போல இருந்தோம். சிறையிருப்பின் அனுபவம் இந்த காலகட்டத்திலே இந்த நாளில் நமக்கு கிடையாது. சிறையிருப்பை விட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடிமையின் வாழ்வு, ஒரு ஸ்லேவரி. இன்றைக்கு அடிமையின் வாழ்வு ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலே இந்த சங்கீதத்தை அவர்கள் இயற்றின பின்னணி என்னவென்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கடினமான நிலைமைக்கு கடந்து போனார்கள். இன்றைக்கு நம் கண் முன்னே இன்றைக்கு நடக்கிற போர் காரியங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு போர் வந்தால் அந்த போர் நிமித்தமாக இருக்கக்கூடிய தாக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுல நீதி நியாயம் என்பதல்ல, அதுல யார் சாகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, ஜெயிக்க வேண்டும் அல்லவா? கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில கூட அருமையான சகோதரர் சொன்னார், எப்படிப்பட்ட நிலைமையில அந்த
அந்த ஜனங்கள், இந்த ராஜாக்கள் ஜனங்களையும் அந்த தேசத்தையும் எப்படிப்பட்ட காரியங்களை நடத்தி போனார்கள், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அந்த ஜனங்களை பிடித்துக் கொண்டு போனார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடுமையான அடிமைத்தனத்திலே அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது இயற்றப்பட்ட சங்கீதம் இது. இது சிலர் சொல்லுகிறார்கள், எஸ்ரா ஒருவேளை இந்த சங்கீதத்தை ஏற்றிருக்கலாம், எழுதியிருக்கலாம் என்று சொல்லி. சிலர் சொல்லுகிறார்கள், பாபிலோனிலிருந்து விடுதலை அடைந்த ஒரு இஸ்ரவேல் மக்கள் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையாக ஆண்டவருடைய காரியங்களை நினைத்து பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் என்ன பண்ணுகிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். அது மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு நாங்கள் என்ன பண்ணினோம், விதைத்தோம். கண்ணீரோடு நாங்கள் இருந்தோம், கண்ணீரின் பாதையிலே நாங்கள் கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கம்பீரத்தோடு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு என்ன பண்ணுவோம், வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது நமக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவனுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கண்ணீரோடு போகிற நம்முடைய வாழ்வில பாடுகளோடு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கண்டு நாம் தோட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதற்குரிய ஒரு நாளிலே நம்முடைய கண்ணீருக்கு ஒரு களிப்பான காரியத்தை அவர் என்ன பண்ணுவார், செய்வார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதம் இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்று விடுதலையை அனுபவித்து இந்த பாடலை அவர்கள் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்பிக்கையற்ற நிலைமையில எந்த வாழ்வினுடைய எதிர்காலத்திற்குரிய எந்த விதமான காரியங்களும் ஆசீர்வாதங்களும் இல்லாத நிலைமையில அவர்களை ஆண்டவர் மீட்டெடுத்து வரும் பொழுது அவர்கள் பாடின ஒரு வெற்றியின் கீதமாக இதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்ற சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும்? வேதத்தில் நாம் அந்த அதிகாரங்களை வாசித்தோம். முதலாவது காரியம், அது மகிழ்ச்சியான சமூகம், ரிஜாய்சிங் கம்யூனிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏசாயா 23:25-1-9 அருமையான அது ஒரு சங்கீதம். அது ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள். அது ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, அதுல முதல் சில வசனங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை எப்படி நாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு வழிகள் அதில் காணப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் அல்லவா? யோபு ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவர் கடினமான சூழ்நிலை கடந்து போன ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அல்லவா? அவர் செய்ய நினைக்கிறது நம்முடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்விலே தடைப்படாது. ஆனால் அவர் சகலத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய வல்லமை உள்ளவர். அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். உங்களால் முடியாத காரியம், உங்களுடைய பலத்தினாலே முடியாத காரியம், உங்களுடைய ஞானத்தினாலே முடியாத காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்வதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த முதலாவது வாசனத்துல, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை நான் என்ன பண்ணினேன், உயர்த்தினேன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவரை சமூகத்தில் வரும் பொழுது நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவ சபையிலே காணப்பட வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஏசாயா புத்தகம், இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் வீட்டில் அதிகமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் அருமையானதாக நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல, எதிரியின் ராஜதானியை என்ன பண்ணினீர், என்ன நிலைமையில வைத்திருக்கிறீர் சொல்லப்பட்டிருக்கு, அதை பாழாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கு செய்தீர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை ஆளுகை செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய ஜனங்களாய் காணப்பட்டாலும் ஒரு நாளிலே அவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர்களுக்கு களி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், பலவானவர்களின் ஆரவாரம் என்ன பண்ணும்? தனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? பலவானவர்களின் ஆரவாரம் தனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு விருந்தை நமக்காக என்ன பண்ணுவார்? ஆயத்தம் பண்ணுவார். ஏசாயா இங்கு காணக்கூடிய தரிசனம் அன்றைக்கு இருந்த மக்களுடைய விடுதலை மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டமைக்க போகிற ஒரு பெரிய சமுதாயம், உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்களுடைய ஒரு தரிசனத்தை கண்டு அவர்களுடைய எதிர்கால வாழ்வை குறித்ததான தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்காக ஒரு விருந்தை என்ன பண்ண போகிறார் என்று ஆண்டவர் எங்க ஆயத்தம் பண்ண போகிறார்? சீயோன் மலையிலே அவர் ஆயத்தம் பண்ண போகிறார். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை சீயோனை என்ன பண்ண போகிறாய்? மகிழ்ந்து களிக்கூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதுல 7-8 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர் அல்லவா? கண்ணீர் யாவும் என்ன பண்ணும்? அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், நிந்தைகள் என்ன பண்ணப்படும்? நீக்கப்படும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்விலே உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் நம்முடைய மரணத்தையே ஜெயமாக நமக்கு கொடுத்தவர் அல்லவா? அவருடைய வசனம், அவருடைய வாழ்வு, அவர் நமக்கு காண்பித்த ஒரு பொருள். உன்னுடைய வாழ்வு இந்த மரணத்தோடு நிறைவு பெறுவது அல்ல. உன்னுடைய வாழ்வு மரணத்துக்கு அப்பாற்பட்டு நித்தியமாய் நீ என்னோடு இருக்கக்கூடிய, என்னோடு வாழக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கை உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அதை அவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 9வது வசனத்துல, இவருக்காக நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? மேசியாவுக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்காக காத்திருக்கிற வாழ்வா இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான சமூகமாக, மகிழ்ச்சியினாலே களி கூறுகிற மக்களாக நாம் இருப்போம். சில வேளைகளிலே இந்த உலகத்திலே நீதியோ நியாயமோ நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற தெய்வம். ஒரு நாளில் அவர் நீதிபதியாய், நியாயாதிபதியாய் அவர் நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் வரப்போகிறார். அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பிலே நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? மகிழ்ந்து இந்த காலையிலே சபைக்கு வருகிற நாம், ஆராதனைக்கு வருகிற நாம், எந்த அடிப்படையிலே நாம் சபைக்கு வருகிறோம்? இங்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் கண்டுகொண்டு என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் களி கூறக்கூடிய ஒரு மனிதனாக நான் காணப்படுகிறேனா? நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். எதற்காக? அவர் எப்படிப்பட்டவர் என்று நினைத்து நாம் துதிக்க வேண்டும். என்னுடைய பிரச்சனைகள் எப்படியா இருக்கலாம், என்னுடைய போராட்டங்கள் எப்படியா இருக்கலாம், நாளைக்கு எதிர்காலம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்போமானால் நாம் அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய தன்மைக்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் அந்த சொல்லக்கூடிய சமுதாயம், மகிழ்ச்சியான ஒரு சமூகம், ரிஜாய்சிங் கம்யூனிட்டி அல்லவா? யோபு ஒரு இடத்துல சொல்றார், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். அங்க எந்த அற்புதமும் ஆண்டவர் செய்யவில்லை. அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால் அந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், நான் ஆண்டவரை என்ன பண்ண போகிறேன்? துதிப்பேன். அவர் என்னை சோதிக்கிறார் ஐயா, ஆனால் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, இப்படிப்பட்ட குடும்பத்தை, இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் கிறிஸ்துவ கட்டமைப்பிலே நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதைதான் தாவீது சுருக்கமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். பவுல் நான் சொல்லுகிறார். அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை பார்த்து, கர்த்தருக்குள் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாயிருங்கள். மிக எளிமையாக சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுக்கு பலன்.
இந்த காலங்களில் நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பிலே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே மற்ற சமுதாயத்தை போல அல்ல, உயிர்த்தெழுதலின் சமுதாயத்தினாலே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? துதி சோதனைகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர். இரண்டாவது, பரஸ்பரமும் அக்கறை உள்ள சமூகம், மியூச்சுவல் கேரிங் கம்யூனிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இருக்கக்கூடிய ஜனங்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு பரஸ்பர அக்கறையுள்ள சமூகம், தாங்கவும் உதவக்கூடிய ஒரு சமூகம். யாராவது ஒருவர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:32 வாசிங்க. விசுவாசிகளாகிய பாருங்க, இன்னொரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? ஒரே இருதயம் அல்லவா? இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு ஒரே இருதயம் என்ன பண்ணுவதில்லை, இருப்பதில்லை. பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரே இருதயம் சில வேளைகளில் என்ன பண்ணுவதில்லை, இருப்பதில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் ஒரு நாளும் என்ன சொல்லாது, பொய் சொல்லாது. அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த ஆதி கிறிஸ்தவர்கள், முதலாவது கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் ஒரே இருதயமும், அடுத்தது ஒரே இருதயமும், அடுத்தது ஒரே மனமும் இருந்தார்கள். பின்னாடி வாசிங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் பொதுவாக இருந்தது. வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இதுதான் முக்கிய அருமையானவர்களே. ஒரே இருதயம், ஒரே மனது, எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அவர்களிடத்திலே பூரண கிருபை. இன்றைக்கு நாம் கிருபை சிலதான் பெற்றிருக்கிறோம், பூரண கிருபை நாம் பெறவில்லை இன்னும். பூரண கிருபை என்பது ஒரு பெரிய காரியம், அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அவர்கள் எல்லோரும் பூரண கிருபை அவர்கள் என்ன பண்ணியிருந்தார்கள், பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில தான் பொது உடைமை கொள்கை, கம்யூனிசம், காரல் மார்க்ஸ் என்பவர் 1840 ஃப்ரைட்ரிச் எங்கெல்ஸ் இருக்கக்கூடிய ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மனிதனோடு சேர்ந்து இந்த கம்யூனிச பாலிசியை உருவாக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த விதை என்ன தெரியுங்களா? இந்த அப்போஸ்தலர் அதிகாரம். எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணினார்கள், பொதுவாக இருந்து என்ன பண்ணினார்கள், அனுபவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த கம்யூனிசம் என்னக்கூடிய கோட்பாடு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நவீன கிறிஸ்துவத்தில் இது ஒரு சவாலான காரியம் அல்லவா? கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு இன்றைக்கு நீங்க எல்லாரும் பொதுவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாத்தையும் விட்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் அடுத்த முறை என்ன பண்ண மாட்டீர்கள், என்னுடைய செய்திக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீர்கள், செவிசாய்க்க மாற்றீர்கள். இது ஏதோ தவறான உபதேசம் என்று நினைத்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் இன்றைக்கு நாம் இதை செய்ய, நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். மாற்று வழிகளை நாம் செய்யக்கூடும். அருமையானவர்களே, 15வது வயதிலே தன்னுடைய அப்பாவை இழந்த ஒரு பெண், சிறு பெண் 15 வயதில் அப்பாவை இழந்தார். அருமையானவர்களே, சில நாட்களுக்கு பிற்பாடு அவர் அந்த அயர்லாந்து தேசத்தில் இருந்து அவர் அட்சன்டைலுடைய அந்த கூட்டத்தின் மூலமாக மிஷனரி அழைப்பு பெற்று ஜப்பானுக்கு செல்லுகிறார், திரும்ப இலங்கைக்கு செல்லுகிறார். கடைசியாக அவர் 1898 அந்த பெண்மணி, சிறு பெண், டோனாவூர் என்கிற திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார். 1902 அங்கிருக்கிற தேவதாசி முறைகளை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அதெல்லாம் கண்ணில பார்த்ததில்லை. கொடுமையான காரியம். நீங்கள் புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும், நம்முடைய சரித்திரங்களை நாம் எடுத்து படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவதாசிகளின் பிள்ளைகளும் சீரழிக்கப்படக்கூடிய நிலைமைகள், அதை கண்டு அந்த அருமையான மகள்
அவர்களுக்காக மறுவாழ்வு இல்லத்தை அவர் அமைக்கிறார். அவர் பெயர் உங்களுக்கு தெரியும், என்ன பேர்? ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அல்லவா? ஒரு மாபெரும் புரட்சி அல்லவா? அமைதியான புரட்சி, சத்தமில்லாத புரட்சி. அவரை கொண்டு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு ஒரு பெரிய சமுதாயத்தை அருமையான ஒரு பெண்மணி மூலமாக, இத்தனைக்கு ஒரு பலவீன 20 வருஷம் அவரால் செயலாற்ற முடியவில்லை. இதுதான் பூர்ண கிருபை. நமக்கு கை கால்கள் நன்றாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நாம் எவ்வளவோ செய்ய முடியும் அல்லவா? சில நான் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது நான் இடைக்கு விழுந்து விடுவேன், உலக உடவுடைய சூழலை வந்து விடும். ஆனால் கண்ணு தெரியாத இருந்தால் கரெக்டாக என்ன பண்ணுகிறார், அழகாக வண்டியில ஏறி உட்கார்ந்து பார்த்துருக்கிறேன். ஐயோ கண்ணு தெரியல, ஆனா இவர் அழகா உட்கிறார், என்னால் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியவில்லை, செய்ய முடியல. நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அருமையானவர்களே. இங்கு இந்த அம்மையார் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். காரணம், அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டபடியினாலே ஒரு புதிய சமுதாய மாற்றத்தை, புதிய சமுதாயத்தை, உயிர்த்தெழுதலின் சமுதாயத்தை அவர் அங்கு அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே. நான் இங்க ஒரு புத்தகத்தை, டைம் இல்லை, இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அவர் அன்பின் அரவணைப்பு. இது ஒரு அவர் மூலமா, அந்த அம்மா மூலமாக பயன்பெற்ற ஒரு பயனாளி, பெனிஃபிஷியரி. இன்றைக்கு இந்த பெனிஃபிஷியரி என்னுடைய இந்திய அருப்பணியில மிஷனரியாக இருந்து சிஎஸ்ஐல பாண்டிச்சேரியில செயின்ட் ஜான் நினைக்கிறேன் அந்த சபையில் அவர் ஐயராகவும் இருக்கிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நினைக்கிறேன், அந்த மருத்துவமனையில் அவர் கிறிஸ்துவ இதாகவும் அவர் இருக்கிறார், போதகராகவும் வந்திருக்கிறார், சார்பினாகவும் இருக்கிறார். இந்த அம்மையாரால் நடைபெற்ற ஒரு பெனிஃபிஷியரி. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் யாரும் இல்லாதவராக, அவர் புத்தகத்தை வெளியிட்டபடினால நான் அதை சில புத்தகங்களை கொண்டு வந்திருக்கேன், வேண்டாம் வாசிங்க, வாங்கி 30 ரூபாய் தான், வேண்டாம் வாங்கி வாசிங்க. ஆனந்த தயாவன் என்ற ஒரு பேர். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றத்தை, சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு அயல் நாட்டிலும் பல இடங்களிலும் அவர்கள் பணிபுரிகிறார்கள். அருமையானவர்களே, அந்த சமுதாயம் இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், அந்த சமுதாயம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சமுதாயம். கடைசியாக அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சமூகம், கம்யூனிட்டி விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். இதுதான் லூக்கா 24:13-35 நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், அவரை அறிந்த சமூகம் இருக்க வேண்டும். தன்னை பற்றி தனக்காக சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சமூகம் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்காக வாழக்கூடிய சமூகம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயம், சமூகம். இதை அன்றைக்கு பவுல் தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக நமக்கு சொல்லி போகிறார். நாசரேத் என்கிற ஊர் உங்களுக்கு தெரியும். நீங்களாம் ஒருவேளை சவுத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நாசரேத்துக்கு எனக்கு அவங்க சம்பந்தம் கிடையாது, திருநெல்வேலிக்கு சம்பந்தம் இல்லை, நாசரேத்துக்கு அதிகமாக போனது. ஆனால் 25 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் அங்கு சில்வா என்கிற அருமையான அண்ணன் அவர்கள், அவர் மெர்கசிஸ் அந்த கல்லூரியிலே அவர் டைரக்டர் இருந்தார், பிசிக்கல் டைரக்டர் இருந்தார். அக்கா அவர்கள் சோஃபியா என்று சொல்லி ஒரு டீச்சர். அவர்கள் முன்னேற ஊழியர்கள் அல்ல, அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டு மிஷனரிகளுக்காக ஜெபிப்பார்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஒரு நாள் என்னை அவர்கள் அழைத்து ஒரு கூட்டத்தை ஒய்எம்சியில் அவர்கள் நடத்தினார்கள். அப்போ அந்த கூட்டத்திற்கு நான் கடந்து கொண்டு போன பிற்பாடு அங்கிருந்த ஒரு சபையிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர், அவர் மாணிக்க வாசகபுரத்தில் நாங்கள் சபையை நடத்துகிறோம், அருமையான சகோதரர்கள் வர வேண்டும், அடுத்த வாரம் ஒரு மிஷனரி டெடிகேஷன் இருக்கிறது, நாங்கள் இவரை டெடிகேட் பண்ணலாம் என்று சொன்னார். பெயர் மணமோகன், அந்த அண்ணன் பேர். நான் அந்த சபைக்கு போனேன். அந்த சபை நாங்கள் பாடுகிற இந்த அளவுக்கு தான் இருந்தது, சிறிய சபை, கொட்டாய் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு மிகவும் சிறிய சபை. ஆனால் உங்கள் சபை போல அநேக மிஷனரிகளை அனுப்பின சபை. அவர் அந்த சபை காரியங்களை முடித்த பிற்பாடு என்னை சில வீடுகளுக்கு அழைத்து சென்றார். அருமையானவர்களே, அந்த வீட்டிலே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பின்னணியை கொண்டது. சாதாரண குடும்பம், நடுத்தர குடும்பம், மத்திய குடும்பம், பெரிய நிலவில் இருக்கக்கூடிய குடும்பம்.
ஒரு மனிதர் தன்னுடைய செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து புது செருப்புகளை தைத்து அடக்கி வைக்கிறார். அவருடைய இடத்திற்கு அழைத்து சென்றார் அந்த அண்ணன். அப்பொழுது அவர் சொன்னார், பிரதர், இந்த கவர்மெண்ட் திம்மண்ணா நல்லா இருக்கிறாரா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. இன்னொரு வீட்டுக்கு கடந்து போனேன். அங்க ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த சில்பா கொத்திக்கிற தாண்டால வந்தா பொண்ணு எப்படி இருக்காங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த அண்ணன் சொன்னார், பணமானு சொன்னார், தம்பி, இந்த ஜனங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபிக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கு அவர்கள் சொல்லின அந்த கௌரவமல்லி கொர்த்திக்கரை தாண்டா இந்த பகுதியில கர்நாடக எல்லா இடத்திலும் ஆண்டவர் சபையை எழுப்பியிருக்கிறார், ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நம்மை அவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் எழுப்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு சமுதாயத்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் ஒரு சமுதாயத்தை மாற்றியமைக்க விரும்புகிறார். மற்ற சமுதாயத்தை போலல்ல. அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஷெல் ஹாஸ்பிட்டல் அல்லவா? ஒரு அம்மா, அந்த ஷெல் என்கிற அம்மா, அந்த அவர்கள் கொடுத்த ஒரு டொனேஷன் அல்லவா, இன்றைக்கு ஒரு பெரிய மருத்துவமனையாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இன்றைக்கு சிஎம்சி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? நான் நினைக்கிறேன் சிஎம்சி பேர் வைக்கிறதுக்கு காரணம், நான் நினைக்கிறேன் கிரைஸ்ட் மைண்ட் கிறிஸ்டியன் அப்பொழுது இருந்திருப்பார்கள் அல்லவா. இப்பொழுது எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. சிஎம்சி என்ன அர்த்தம்? சிஎம்சியில் வேலை செய்யறவர்களுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் சிஎம்சியில் வேலை செய்தால் உங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? கிரைஸ்ட் மைண்ட் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் கண்ணை கூடிய ஆண்டு நோக்கி பார்த்த ஆண்டு நாம் சொல்லிருப்போமா? நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் வித்தலின் வல்லமையினாலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அவர் நம் மத்தியிலே நிறுவ விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் நம்மை உயிர்த்தலின் வல்லமையினாலே அவர் இணைக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்களை புரியாதபடி, அந்த உயிர்த்தலின் வல்லமை புரியாதபடி ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. நீங்களே எனக்கு சாட்சிகள். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த காரியத்திற்காக சுருக்கமாக